வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஐயோ அம்மா, பூங்குடி தப்பே பண்ணலாமா? அவ தப்பு பண்ண ஒத்துப்பா. அம்மா, பூங்குடி நெருப்பு மாறிமா, அவ வாயில பொய்யே வராதுமா. அவ சேலை அடுப்புல போட்டிருந்தா நான் தான் போட்டேன்னு அவ வாயாலே சொல்லியிருப்பாமா. அம்மா இங்க பாருங்கம்மா, பூங்குடி நம்ம சந்தேகப்படக்கூடாதுமா. அவ இதை பண்ணலாமா? ஐயோ, நான் தான் சரின்னு சொல்லிட்டேனேப்பா. இருந்தாலும் நீங்க பூங்குடி தப்பு பண்ணிருப்பாளோன்னு மனசுல வச்சுட்டு சொல்ற மாதிரி இருக்குமா. நீ இப்ப சொன்னியே அதான் உண்மை. பூங்குடி நெருப்பு மாதிரி, அவ வாயில இருந்து பொய்யே வராது. பெரியம்மா ஏதோ வளர்றான்னா அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா. எனக்கு தெரியும்பா, பூங்குடி தப்பே பண்ணிருக்க மாட்டா. ஐயோ அம்மா, அது போதுமா, அது போதுமா. அம்மா இங்க பாருங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு தெரியுமா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. இருங்க வரேன். டேய் முட்டா பையல, என்னப்பா? பூங்குடி புடவைய எரிக்கல, கரெக்ட். அத உங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்ட, அதுவும் சரி. உண்மையிலேயே அந்த புடவையை எரிச்சது யாரு? ஏடா, அத நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? அதான் முடிஞ்சு போச்சு, பேசாம விடுங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? திருடனுக்கு சாச்சா திருடிக்கு தேள் கொட்டிருச்சு. பதறதான் நான் பாத்துட்டேன்ல. ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க என்னென்னமா உளறிக்கிட்டு இருக்கீங்க? டேய், நான் உண்மையை சொல்றது உனக்கு உளற மாதிரி தான் இருக்கும். அப்பா இப்ப நான் என்னப்பா பண்ணணும்? உன் பொண்டாட்டி ஆசையா வாங்கின புடவைய எரிச்சது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்பதான்டா நீ உன் பொண்டாட்டிக்கு நேர்மையா இருக்கேன்னு அர்த்தம். ஏண்டா, புடவைய பூங்கொடி அடுப்புல போடலன்னா வேற யாரு போட்டான்னு தெரிய வேணாமா? ஆமாப்பா, எனக்கு தெரியணும். சரவணா, உங்க அப்பா ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, பண்ணி போப்பா. இல்லம்மா, அது வந்து சரவணா, நான் தான் பூங்குடி எரிக்கல நம்பிட்டேன்ல, அப்புறம் என்ன தேவையில்லாம அத பத்தி பேசி பேசி பூங்குடிக்கு மனசு கஷ்டத்தை கொடுக்கணும். ஆமாமா, வேணாமா. பூங்குடியே இல்லைன்னு சொல்லிட்டா, அதனால அதை விட்டுருவோமா. நான் போய் அவள்கிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா. அந்த எலி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த முட்டா பயலுக்கு தான் தெரியல. ஆனா ரொம்ப சாதுரியமா ஸ்டேரிங்கை பிடிச்சி திருப்பி விட்டல. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகும். இதுல நீ தான் மாட்டுவ. என்னடி இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு புடவையை எரிச்சு கடைசியில எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, ஒண்ணுமே நடக்கலையே. நடத்தாம விட மாட்டேங்கா. இந்த புது வருஷம் அவளுக்கு நல்லதா விடியாது. அவ என்னெல்லாம் கொடுமையை அனுபவிக்க போறான்னு மட்டும் பாருங்க. பூங்குடி, நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். பூங்குடி புடவை எரிக்கலையா, எதுக்கு நம்ம அவளை சந்தேகப்பட்டோம்? அது தப்புன்னு அம்மாட்ட சொல்லிட்டேன். பூங்குடி நெருப்பு மாறி அவ புடவை எரிச்சிருந்தா அவளே கண்டிப்பா ஒத்துக்குவா. நாம தேவையில்லாம பூங்குடி சந்தேகப்பட்டிருக்க கூடாது, நம்ம தப்பு பண்ணிட்டோமான்னு நல்லா தெளிவா அழுத்தமா அம்மாட்ட சொல்லிட்டேன். பூங்குடி அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க உன்னை சந்தேகமே படலையா. அவங்க சந்தேகப்படுறதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன சந்தேகப்பட்ட? பூங்குடி என்ன சொல்ற? நீ எதுக்கு என்ன சந்தேகப்பட்ட? இல்ல, அது வந்து நான் தான் அடுப்புல புடவைய போட்டேன், நீ நினைச்சியா இல்லையா? நீ நினைச்சியா இல்லையா? ஆமா. சரி, ஓகே, அப்படி நினைச்சது ஒன்னும் தப்பு இல்லை. அந்த புடவைய உன் அம்மா நெருப்புல தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நீ ஏன் நினைக்கல?